கண்ணுக்கு நேராக பார்க்குற ஒரு மனிதனை, ஒரு மனுஷிய அறிவதை காட்டிலும் கர்த்தரை அறிவது ரொம்ப முக்கியம். ஆமென். நீங்கள் இவங்களை எப்போ வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்து பேசி அறிந்து கொள்ளலாம். ஆனால் அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்க. அப்போ தான் அவரை குறித்து என்ன செய்ய முடியும், அறிய முடியும். அப்போ தான் அவர்கிட்ட பேச முடியும். அவர் உங்களோடு கூட பேசுகிற நேரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒதுக்கணும். அல்லேலூயா. அவரை அறிவது தான் நித்திய ஜீவன். அவர் காலையில் அது பகலின் குளிர்ச்சியான வேளையில் என்ன செய்கிறாராம், உறவாட வருகிறார். ஆதாமோடு ஏவாளோடு உறவாட வருகிற கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான வேளையில் வராராம். அவர் வருகிற நேரத்தில் அவர்கள் ஆயத்தமாக இருப்பார்களாம். அல்லேலூயா. நாம் அவருக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அவரை அறிந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? ஏன் ஆதாம் ஏவாள் போய் ஒளிந்தாங்க தெரியுமா? தேவனை நன்கு அறிந்திருந்ததுனால தான். அவருக்கு இது பிடிக்காது. அவர் சொன்னதை நான் என்ன செய்யலை, கேட்கலை, கீழ்ப்படியலை. அவர் என்னை பார்த்தா என்ன செய்வார், நிச்சயம் கோபப்படுவார். அதனால் என்னை மறைத்து கொள்ளுகிறேன் என்ன செய்கிறாங்க, அவரை குறித்து அறிந்திருந்ததுனால தான் என்ன செஞ்சாங்க, விலகி ஓடுறாங்க. அல்லேலூயா. ஆனால் நாம் அப்படி அல்ல, விலகி ஓடுகிறவர்களாய் அல்ல, எதிர்கொண்டு போகிறவர்களாய் என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். அல்லேலூயா.